நம்ம எதுக்கு இங்க ஹாஸ்பிட்டல் போறோம்? உடம்புல ஏதாவது பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் போறோம். ஆனா தேரையர்னு ஒரு சித்தர் இருக்காப்ல, அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நோய் வரதை தவிர்க்கலாம், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போற அவசியம் இருக்காதுன்னு சொல்லிருக்காரு. அது என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், பசித்து புசி. பசி எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நடங்க, தூங்கக்கூடாது. அடுத்து, நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி எடுத்துக்கணும். நீரை வெந்நீரா எடுத்துக்கோங்க, மோர் நிறைய தண்ணி கலந்து எடுத்துக்கோங்க, நெய்யை கண்டிப்பா உருக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து, முதல் நாள் சமைத்த கறி அமுதினும் அருந்தும். முன்னாடி நாள் சமைச்ச சாப்பாடு அது அமிர்தமாவே இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட், கண்டிப்பா 4 மாசத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு மருந்து எடுத்துக்கோங்க. 4 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. அடுத்து, சிறுநீர் மலம் ரெண்டுத்தையுமே அடக்க கூடாது. அடுத்த முக்கியமான பாயிண்ட், உண்பதை 2 பொழுது ஒழிய 3 பொழுது உண்ணும். என்னதான் 2 வேளை சாப்பாடு போதும்னு சொல்லியிருந்தாலும் இப்போ என்னால அதை ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப பசிக்கும் ஃபீல் பண்ணீங்கன்னா நைட் டின்னர் பிஃபோர் 7 PM முன்னாடி லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. அடுத்து, கண்டிப்பா டெய்லி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்குங்க. இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஹாஸ்பிட்டல் போறதை தவிர்க்கலாம்.